Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. எதிர்நீச்சல் ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பராக சன் குடும்ப விருதுகள் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து வருவது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்பையும் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக 9:30 ஆச்சு. 9:30க்கு அடுத்த வாரம் அப்படின்னு போடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு அடுத்து வருவது அப்படின்னு போட்டாங்க. என்னடா 9:30 ஆச்சு, எதிர்நீச்சல் தொடங்குறது போடணுமே, திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வருவது போடுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனாக அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிச்சு. எதிர்நீச்சல் தொடர்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகாது. பிகாஸ் இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, சன் குடும்ப விருதுகள். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6:30 10 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்நீச்சல் சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணல சன் டிவி. நானுமே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், ஒருவேளை அவங்க ப்ரொமோ ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா ரஞ்சனி சீரியலுக்கும் மல்லி சீரியலுக்கும் மட்டுமே தான் அவங்க வந்து அஃபீஷியலாக டெய்லி டெலிகாஸ்ட் பண்ணுற ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கு நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோ கூட வரல, எந்த விதமான ப்ரொமோவுமே அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்திருக்கு போல். ஸோ நாளை இரவு 9:30 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்நீச்சல் ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ இதிலேயே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி ஆஃபீஸில் கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த சன் குடும்ப விருதுகள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட முடிய போகிறது கிடையாது. அடுத்த வாரமும் பகுதி 2 டெலிகாஸ்ட் ஆகும். பகுதி 3 கூட டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் சண்டே எதிர்நீச்சல் தொடர்கிறது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவுமே கம்மி தான். ஸோ எதிர்நீச்சல் தொடர்கிறது இனிமேல் சனிக்கிழமை வரைக்கும் தான், அதாவது மண்டே டு சாட்டர்டே நைட்டு 9:30 டெலிகாஸ்ட் ஆகும். சண்டே வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால தான் டிவைடட் பை 7 போடுறப்ப ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இனிமேல் டிவைடட் பை 6 தான் போடுவாங்க. ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்பவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான சீனோட முடிச்சிட்டாங்க. எப்படி அவங்க பாக்கெட்லாம் டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட நம்ம ஜனனியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு. பட் நாளைக்கு எபிசோட் 9 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிறத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.